எங்களை பொறுத்த வரைக்கும் உழைச்சா தான் சோறு, அவ்வளோதான். பள்ளிகளுக்கு வந்து சத்துணவு திட்டம், காலை சத்துணவு திட்டம் இது பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அதை விட நீங்கள் அம்மா உணவகம் திறந்தாலே நாடே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சத்துணவு உணவு திட்டத்தில் இவங்க போய் செக் பண்ணுறாங்களா என்ன கொடுக்குறாங்க என்ன போடுறாங்கன்ட்டு. யாராவது ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளரோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்களோ யாராவது போய் செக் பண்ணுறாங்களா ஒரு நல்ல தரமான சாப்பாடு தான் போடுறாங்களான்ட்டு? இது வரைக்கும் கிடையாது. எந்த ஒரு ஸ்கூல்லையும் வந்து தரமான சாப்பாடு போட்டு தான் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இப்படி ஒரு திட்டம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு நல்ல சாப்பாடு போடுறாங்களான்றது தெரியாது. நீ ரேஷனில் ஃப்ரீயாக அரிசி போடுற, அது மீந்து போனால் அதை தூக்கி போய் நீ குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டத்தில் ஃப்ரீயாகவே சோறாக்கி போடுற. அது ஒரு வேலையா? ஒரு சாம்பார்ன்ற பேரில் ஒரு பருப்பு கடைஞ்சி தண்ணி மாரி போடுறீங்க, அதுவும் ரேஷன் பருப்பில் தான் போடுறீங்க. அதுக்கு நீங்கள் போடாமலே இருக்கலாமே. அம்மா உணவுன்னு ஒன்று இருந்தது. நான் எளிமையாக கட்சிக்காரன்லாம் இல்லை. நாங்களாம் கொரோனா டைமில் ஒன்றுமே இல்லாத போது கையில் காசே இல்லை, எங்களெல்லாம் வியாபாரமே பண்ண முடியல. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா வச்சுருந்தா நாங்கள் குடும்பமே சாப்பிட்டோம். அத்தனைக்கும் அப்போ ஃப்ரீயாக போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நாங்கள் வியாபாரம்லாம் பண்ணிட்டு நாங்கள் கோயம்பேடு போயிட்டு வருவோம். வந்தோன்னு வச்சுங்களேன், காலையில் பசிச்சுதுன்னா அங்கே போனால் 5 ரூபா கொடுத்தா வயிறாரு சாப்பிட்டு வந்துடும். நீங்கள் அது அம்மா பேரில் தான் ஆரம்பிக்கணும்லாம் இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசு பேர்லேயே நீங்கள் ஆரம்பிச்சுட்டு போகலாம். அது என்ன, அது எல்லா கட்சிக்காரங்களும் அதிமுக வந்துன்னா அம்மா திட்டன்றாங்க, இவங்க வந்தாங்கன்னா கலைஞர் திட்டன்றாங்க. ஆனால் வாங்குறது ஃபுல்லாக தமிழ்நாட்டோட வரி பணம். அதே தமிழ்நாடு அரசு திட்டம் ஏன் எதையுமே இது பண்ண மாட்டுறாங்க. கலைஞர் பேருந்து நிலையம் எழுதியிருக்காங்க, அவர் என்னமோ அடிக்கல் நாட்டின மாதிரியும் செங்கல் வித்து வச்சா மாதிரியும் அவர் என்னமோ சிமெண்ட் வாங்க தான் பாக்கெட்லேருந்து காசு கொடுத்தா மாதிரியும் எல்லாமே மக்களோட வரி பணம் தானே. நாங்கள் வாங்குற ஒரு 10 ரூபா பொருள் கூட நீ 2 ரூபா வரி வாங்குறல்ல, அந்த வரி பணத்தில் தானே நீ கட்டுற. அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு அரசுன்னு ஏன் வைக்க மாட்டீங்க, இல்லை மக்கள் பேருந்து நிலையம்னு ஏன் வைக்க மாட்டீங்க? ஏன் மக்கள் எல்லாத்தையுமே மக்கள்ன்ற பேரை ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? ஆனால் வாங்குறது மட்டும் மக்கள்கிட்ட பணம், ஆனால் வைக்கிறது மட்டும் அவங்க தாத்தா பேர் அப்பா பேர் ஆயா பேர் பேரம் பேர் கூட வைப்பாங்க. குடும்ப அரசியல்னு அப்படி தான் வைக்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்களும் சரி அம்மா பேரை வைக்கிறாங்க, எம்ஜிஆர் ரயில் நிலையம் வச்சுக்கிறாங்க. அவர் நம்ம இன்ஜின் வச்சு ஓட்டின மாரி சொல்கிறாங்க, எம்ஜிஆர் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் ரயில் நிலையம் சொல்லிட்டு. இதெல்லாம் யார் கேட்குறது? சாதாரணமாக நான் கேட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு என்கிட்டயே வந்து வேறு மாதிரி வருவாங்க. நீ இங்கே வியாபாரம் பண்ணுறேன், நான் வந்து கோடியில் வச்சுக்கிறேன் விட்டு நான் வாடகை கொடுக்கறது வைக்கலாமா உட்காந்துக்கிறேன். அது வந்து மோடி அரசாங்கம் வந்து நிறைவேற்றினதான் வந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் அரசாங்கமாக சொல்லி நடத்திடுறீங்க. ஒத்தி ஒன்று அவங்க அப்போ பண்ணதே இவங்க இப்போ பண்ணுறாங்கன்றீங்க. அவங்க வந்து மத்தியில் வந்து சொன்னது வந்து நிறைவேற்றின வந்து இவங்க நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வெறும் இருக்குது வந்து கேமராஜர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஏன்னா நல்லது செஞ்சால் நாட்டு மக்கள் நம்மளும் நல்லா ஒன்று சொல்லுவாங்க, அது நல்லது நம்ம சைட்லாம் நல்லா வரலன்னுவாங்க. அதான் உண்மை. இல்லை கல்வி கடன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரத்து செஞ்சுருவோம் அப்படின்றாங்க. என் தம்பி இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்தான். அவன் வந்து பிசி எம்பிசி அந்த ஜாதி அடிப்படையில் தான் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அது எப்படி சார் எல்லாம் கொடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் படிச்சிருக்கேன், நான் அந்த 10th வரை தான் படித்தேன். என்னுடைய சூழ்நிலை காரணமாக இந்த காய்கறியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லா சூழ்நிலையும் ஒன்று மாறி தான் எல்லாம் போயிட்டுருக்கு சார். அதெல்லாம் இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்ன அறிக்கையில் வந்து உண்மையாக வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களை சொல்லட்டுமே. அவங்கள பொறுத்து பண்ணணும்னு நினச்சா பண்ணுவாங்க. ஏன்னா காசு இருக்குது, பண்ணலாம். கல்வி கடன் ரத்தா நம்மளுக்கு அதை பற்றி தெரியலையே. குறைச்சா நல்லதாக இருக்கும், குறையிட்டோம் பார்க்கலாம். இப்போ யார் வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாட்சி வரணும்னா யார் வந்தால் நினைக்கிறீங்க? வந்து நான் சொல்ல போகிறதுனா அன்பு மீராம் தான் சொல்லுவேன். முதலமைச்சர் அவர் வந்தால் நல்ல வாய்ப்பு, படித்த ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுப்பார், நல்ல வாய்ப்பு கொடுப்பார். அது வந்து யார் வந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் மாற்றம் தான் நல்லா இருக்கும். மாறி வந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுதான் யார் வந்தாலும் தப்பு தான் பண்ண போகிறாங்க. இவங்க வந்தால் நல்லா இருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. சரியா மாறி வரும், ஆட்சி மாறி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த எலெக்ஷனில் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் எங்களுக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் நாங்கள் வந்து சாதாரண பொதுமக்கள், அவ்வளோதான். நாங்கள் கட்சிக்காரங்களும் இல்லை, எதுவும் கிடையாது. எது வாங்கினாலும் விலை கொடுத்து தான் வாங்குகிறோம். சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு ரோட்டில் வியாபாரம் பண்ணுற வியாபாரிங்க, எங்களுக்கு ஒரு 50 ரூபா விற்றா தான் ஒரு 5 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அந்த 5 ரூபாயை கூட அவங்களாம் வந்து வேறு மாதிரி சம்பாதிக்கிறாங்க. டாஸ்மாகில் எடுத்துங்க, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. பாவம் டாஸ்மாகில் ஓனராக இருந்தவரே இன்றைக்கி ஓடிங்கி போய் ஜெயிலில் உக்காந்துக்கிறாரு.